Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வெங்காய சமோசா ரெசிபி தான் பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சமோசா அப்படினாவே நம்ம ஊர் டீ கடைகள் தான் ஞாபகம் வரும். அவ்வளோ சூப்பரா போடுவாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி வெங்காய சமோசா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு பவுல்ல நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்தனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஆல்ரெடி நான் ஸ்லைஸ் தின்னாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம். இதுதான் ஃபில்லிங்கு. எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே ராவாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மைதா பேஸ்ட் பண்ணிடலாம். மைதா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது சமோசா ஷீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த கார்னரை அந்த எஜ்ஜுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு 2 ஃபோல்டு நம்ம பண்ணணும். 3வது ஃபோல்டில் நம்ம உள்ள சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ஷீட் கடையிலலாம் வாங்கலைங்க, நம்ம வீட்டில் செஞ்சது தான். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிடலாம் அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுருந்ததை. இது பார்த்திங்கன்னா ஆனியன் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, என்ன ஸ்டஃபிங் வேணாலும் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா சீல் பண்ணிடலாம். அந்த மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சு நம்ம சீல் பண்ணோன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், ஒரு சைடு சீல் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் சைடும் நம்ம நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆனியன் சமோசா தான். ஸோ எல்லாமே நீளமாக தான் இருக்குது, ஸ்டஃபிங் வெளியில் வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னு சும்மா பேருக்கு இல்லை, நம்ம எப்படி கடையில் வாங்குகிறோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டில் நம்ம செஞ்சாலும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷீட்டு நம்ம வீட்டில் பண்ணனால இது 100% ஹோம்மேட் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம அப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா யாராவது கெஸ்ட் வர்றாங்க, இல்லை நமக்கே எப்போயாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா ஜஸ்ட் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நம்ம ஊர் டீ கடைகள்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி ஆனியன் சமோசாவாக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நான் மீதம் இருக்க எல்லா ஷீட்டையும் நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நான் சீல் பண்ண போகிறேன். சீல் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா பக்காவாக செட் ஆயிரும். நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா காஞ்சி பக்காவாக செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா அதே மாதிரி ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹாட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் நமக்கு வேகணும். இது பார்த்திங்கன்னா ஆனியன் ஸ்டஃபிங், ஸோ சீக்கிரம் வெந்துடும். இருந்தாலும் வேறு ஏதாவது சமோசா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஹாட்டாக இருந்ததுன்னா வெளியில் இருக்க அவுட்டர் லேயர் மட்டும் வெந்துடும், கலர் மாறிடும். பட் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் அப்படியே இருக்கும். ஸோ மீடியம் ஹாட்டாக இருக்கணும் ஆயிலு. ஸோ அந்த மாதிரி பார்த்து நல்லா பக்குவமாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேனேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அதே மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம். பார்க்கும்போது அன்ஈவனாக இருக்கு இல்லையா, நம்ம வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறமா கலர் நல்லா டார்க் ப்ரௌனாக மாறிடும். எல்லா ஃப்ரைட் ஐட்டமே அப்படி தான். நம்ம எண்ணெயில் எடுக்கும்போது ஒரு கலரில் இருக்கும், எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் நல்லா டார்க்காக மாறிடும். அதே மாதிரி தான் சமோசாவும். என்னடா என்னது மட்டும் கலர் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான், நம்மளோட சமோசா மொறுமொறு சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு சமோசா நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட மொறுமொறு சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.